தமிழக மக்களின் நெஞ்சில் குடியிருக்கும் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். தாயுள்ளம் கொண்டு தாவேகாவை மென்மேலும் உயர்த்தி கொண்டிருக்கும் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு பண்பான வணக்கங்கள். மற்றும் தாவேகாவுடைய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய சகோதரர் சுரா வேலு அவர்களுக்கும். சுரா வேலு இந்த நேம் ஒரு பிராண்ட். போன வாரம் நானும் என்னுடைய சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்களும் கொளத்தூர் கான்ஸ்டிட்யூன்சியில் அட்ரஸ் பண்ண போயிருந்தோம். ஒரு லீடரையும் சுறாவேலு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தொண்டருக்கு முன்னாடி ரசிகரை இன்னைக்கு தலைவராக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். சுறாவேலு அவர்கள் ஒரு அன்பு கலந்த சகோதரர். பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் என்னைக்குமே சொல்லுவார், கீழகமே தெரியாத ஒரு பியூர் ஹார்ட், ஒரு கோல்டு மாதிரி சுறாவேலு அவர்கள். இது மேடை பேச்சுக்காக நான் சொல்லலை. நான் சுறாவேலு அவர்களை பல மாதங்கள் பின்தொடர்ந்துட்டு இருக்கேன். அவருடைய இணையதளத்தில், அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அவருடைய சேவையாகப்பட்டது. நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னா பல்லாயிரம் பேருக்கு உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மை கொண்டவர் சுறாவேலு அவர்கள். நம்மளுடைய இந்த கூட்டத்துடைய நோக்கம் இன்னைக்கு கொள்கை விளக்கு கூட்டம். இந்த மீட்டிங்க சுறாவேலு அவர்கள் ஆர்கனைஸ் பண்றாரு. சத்யா அவர்களே, நீங்க எப்போ வருவீங்க, ஆர்கே நகருக்கு எப்போ வருவீங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா கேட்டுட்டு இருக்காரு. பார்ட்டி ஆஃபீஸில் பார்க்கும்போதும் கேட்பாரு, நான் சொல்லுவேன் அதுக்கு ஒரு டைம் வரும்னு. இப்போ சுறாவேலு வந்த உடனே சொல்றாரு, இங்க நேற்று பள்ளம் தோண்டிட்டாங்கன்னு. கவலைப்படாதீங்க சுறாவேலு சார், மக்கள் தீய சக்தி திமுகவுக்கு பள்ளம் தோண்டிடுவாங்க. இந்த தீய சக்தி திமுக எப்படிப்பட்ட கட்சினா, தாவேகாவை பார்த்து உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்கும்போது சுறாவேலு அண்ணன் என்ன பண்றாரு, டிவிலாம் பதில் சொல்ல முடியாது, தெருவா கொள்கை விளக்கு மூட்டம் நடத்துவோம். திருப்பி கேட்டீங்கன்னா வீடு வீடா போயிட்டு கொள்கை விளக்கு கூட்டம் நடத்துவோம். இப்போ அதனால ரீசெண்டா ஒரு மாசமா உங்க கொள்கை என்னன்னு கேட்கறது இல்லை. ஏன்னா பயம். நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நம்மளுடைய கட்சியை தாவேகாவை தொடங்கும் பொழுது அவருடைய முகம் மட்டுமே போதும். இன்னைக்கு சுறாவேலு அவர்கள் சுறா அப்படின்னு பேர் வச்சிருக்காருன்னா நான் சொல்றேன் என்ன ரீசன், அவர்கிட்ட நான் கேட்கல. அந்த சுறா படத்துல எப்படி வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது பண்றாருன்னு பார்த்தாரு. பாக்கெட்ல அங்காளம்மன் போட்டோ வச்சாரு, நல்லது பண்ணாரு. சுறா அப்படிங்கிறது சேவையை நோக்கி பேரை வச்சுக்கிட்டாரு நம்மளுடைய சுறாவேலு அவர்கள். சோ நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய முகமே போதும். ஆனால் நம்மளுடைய வெற்றி தலைவர் ஒரு கொள்கை வேணும், கொள்கை தலைவர்கள் வேணும், கோட்பாடு வேணும், குறிக்கோள் வேணும், ஒரு பாதை வேணும், ஒரு டைரக்ஷன் வேணுங்கிறதுக்காக நம்ம கட்சிக்கு கொள்கை தலைவர்களை அறிவிச்சார். கொள்கை தலைவர்கள் மொத்தம் 5 பேர். உலகத்திலேயே இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்திலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சியில் 2 பெண் கொள்கை தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சி தாவேகா. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்,
பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 கொள்கை தலைவர்கள் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள், சேவையை நோக்கி இருக்கக்கூடிய அஞ்சலை அம்மாள் அவர்கள். நம்மளுடைய ஒரு கொள்கை தலைவர்களுமே நம்ம கொள்கைகளை என்ன எடுத்துக்கணும்ன்றதையும் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டிலேயே சொன்னார். நம்மளுடைய வீரமங்கை வேலு நாச்சியார் கிட்ட சமூக நல்லிணக்கம், அவங்களுடைய ஹிஸ்டரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியில் ஒரு பெண்மணியா போராடி சிவகங்கை மாவட்ட அப்ப இந்த சிவகங்கையை மீட்டெடுத்தாங்க. இந்தியாவிலே முதல் பெண்மணி ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து தன்னுடைய ஆட்சியை கைப்பற்றது வீரமங்கை வேலு நாச்சியார். இங்க சிலம்பம் சுத்தின என்னுடைய சகோதரிகளை பார்க்கும் பொழுது நம்மளோட வெற்றி தலைவர் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களை கை காட்டியிருக்கிறது எனக்கு நினைவு வருது. 2வது நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். நான் ஆர்கே நகருக்கு 2-3 வாட்டி வந்திருக்கேன். ஆனால் இந்த வாட்டி நான் வரும்பொழுது பார்க்குறேன், யங்ஸ்டர்ஸை பார்க்குறேன், இங்கே இருக்கக்கூடிய கடைகளை பார்க்குறேன். நிறைய பேர் படிச்சிருக்காங்க. படிப்புன்றது ஒரு ஜெனரேஷனில் வர்றது கிடையாது, ஒரு தலைமுறையில் வர்றது கிடையாது. அதுக்கான விதையை போட்டது நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அந்த விதையை எப்படி போடுறாருன்னா நம்மளுடைய சுறாவேலு அவர்கள் எப்படி விலையில்லா விருந்தகம் நடத்தி இன்னைக்கு மக்களுக்கு சேவை பண்றாரோ, அதே மாதிரி வெற்றி தலைவர் சொன்ன மாதிரி அதே மாதிரி கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடங்கள்ல சத்துணவு தொண்டை கொண்டு வந்ததுனால ஸ்கூலுக்கு ஆக்சுவலா போனது சத்துணவுக்காக, அங்க படிப்பு கிடைச்சது. அந்த படிப்பு வச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கு நம்மளோட இந்திய நாட்டில். அதுக்கப்புறம் நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள், நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்கள் கிளியரா அவருடைய மாநாட்டில் சொல்லியிருந்தாரு, பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து சமூக நீதி கொள்கைகள் எடுத்துக்கணும், கடவுள் மறுப்பு கொள்கை இல்லைன்னு. ஏன் தெரியுமா? நம்மளுடைய கட்சியுடைய கொள்கையே மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். ஏன்னா தீய சக்தி திமுக மதத்தை வச்சு மக்களை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய வெற்றி தலைவர் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் கொண்டு வந்து, சமூக நீதி தான் உங்களுடைய கடவுள், சமூக நீதி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பு உங்களோட கடவுள். அதனாலதான் தந்தை பெரியாருடைய சமூக நீதி கொள்கைகளை எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 4வது இம்பார்ட்டன்ட் கொள்கை தலைவர், தமிழ்நாட்டில் யாருமே அவரை பெருசா எடுத்து பேசுறதே கிடையாது, அவரை வச்சு அரசியல் மட்டும்தான் பண்றாங்க. அவர் தான் நம்மளுடைய பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். இன்னைக்கு நம்மளுக்கு சுயமரியாதை இருக்கு, சமத்துவம் இருக்கு, சம வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, பெண்களுக்கு உரிமை இருக்குன்னா அதற்கு ஒற்றை காரணம் நம்மளுடைய பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். நம்மளுடைய அஞ்சலை அம்மாள் அவர்கள், இன்ஃபேக்ட் அஞ்சலை அம்மாள் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்த வாரிசு திமுக இருக்காங்க. ஆனா ஒரு நாள் கூட அவர் எம்எல்ஏவும் இருக்காரு, ஒரு நாள் கூட அஞ்சலை அம்மாள் அவர்களை பத்தி பேசக்கூட முடியாது அவரால். அஞ்சலை அம்மாளுடைய தியாகத்தை கை காட்டி, அஞ்சலை அம்மாளுடைய போராட்டத்தை கை காட்டி அவங்களையும் நம்ம கொள்கை தலைவராக அறிவிச்சாரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். நம்மளுடைய கோட்பாடு the doctrine of the party, நம்மளுடைய கோட்பாடு the doctrine of the party, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற கோட்பாடு. நம்மளுடைய குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம். சோ இங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய வெற்றி தலைவருடைய நோக்கம். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். அதே மாதிரி நம்மளுடைய அரசியல் வழிகாட்டிகள் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சார் இது எங்க சார் இந்த படத்தை பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அவர் வெற்றி வாகனத்துல 2 பேரை போட்டிருக்காரு. ஒன்னு அறிஞர் அண்ணா, 2வது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவங்க தான் நம்மளுடைய அரசியல் வழிகாட்டி. இந்த மாதிரி கொள்கை, கோட்பாடு, குறிக்கோள், கொள்கை தலைவர்கள் வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சா திமுக கேட்குறாங்க உங்க கொள்கை என்னன்னு. ஒன்று உங்களுக்கு கண்ணு தெரியல, இல்ல உங்களுக்கு படிக்க தெரியல, இல்ல அந்த கேள்வி கேட்டது அந்த கேள்வி கேட்கணும்னு கேட்குறீங்க. நல்லது, ஏன்னா கேள்வி கேட்டதுனால தான் தெருவா போயிட்டு கொள்கை விளக்க கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய கேள்விகள் கேளுங்க.
முதல்ல நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சுறாவேலு மாதிரி இருக்கக்கூடிய ரசிகர்கள், அவர் ரசிகர் மன்றத்தில் இருந்து நற்பணி மன்றத்துக்கு வந்து இயக்கத்தில் வந்து அங்கிருந்து இப்ப மாவட்ட செயலாளராகி இங்க வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. ரசிகர்களை வெற்றி தலைவர் அவர்கள் ரசிகர்களை தலைவர் ஆக்கிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஸ்டாலின் சார் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தலைவர்களை அவருக்கு ரசிகர் ஆக்கினா கூட பரவாயில்ல, அவருடைய பேர குழந்தைக்கு ரசிகர் ஆக்கிக்கிட்டு இருக்காரு. பேர குழந்தைக்கு எம்எல்ஏ எல்லாம் யாருக்கு ரசிகர்னு போய் கேளுங்களேன், இன்ப நிதிக்கு ரசிகருங்க. இந்த நிலைமைக்கு வந்து திமுக வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அடுத்த கொஸ்டின், அவர் ஸ்டாலின் சார் அவர்கள் யாருக்கு ரசிகர்? யாரோட ரசிகர்? ஸ்டாலின் சார் யாரோட ரசிகர்? யாரோட ரசிகர்? யாரோட ரசிகர்? இது எப்படி கண்டுபிடிக்கணும்? ரீசெண்டா அவர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கண்ணால கண்ட காட்சி, நான் சொல்ல போற காட்சி சொல்லும் போதே உங்களுக்கு நீங்களாம் பூரிப்பு அடைஞ்சிருவீங்க. ரீசெண்டா ஒரு இளைஞரணி மாநாடு நடக்குது. அந்த இளைஞரணி மாநாட்டில் ஸ்டாலின் சார் அவர்கள் அதே மாதிரி பேண்ட், அதே, இப்போ நான் வந்து கட்சியோட தொண்டர், தளபதி அவர்கள் மாதிரியே பேண்ட் ஷர்ட், நம்ம கட்சியோட கொடி. அதே ஸ்டாலின் சார் தளபதி அவர்கள் மாதிரியே பேண்ட், தளபதி அவர்கள் மாதிரியே ஷர்ட், அதே மாதிரி நட, அதே மாதிரி ஊட, அதே மாதிரி கேட்ச். ஆனா பிடிக்க முடியல. யாரோ ஓடி வந்து ஒரு பூ கொடுக்குறாங்க, அதை பாக்குறாரு, ஐயோ பூ சின்னம், வேற ஏதாவது சின்னமா இருக்க போதும் கீழே போட்டுறாரு. இது ஏன் அப்படின்னா, ஸ்டாலின் சார் அவர்களுக்கு தளபதி அவர்கள் மேல பயம். ஒரே ரீசன் பயம். இந்த பயத்தை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றி தலைவர் பிப்ரவரி 13ஆம் தேதி சேலத்தில் அட்ரஸ் பண்ண போறாரு. நம்மளுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. இது டிவிலாம் வருது, ஓ அடுத்த நாள் வந்து சேலம்ல போறாரு, அட்ரஸ் பண்ண போறாருன்னு ஒரு 2 நாள் முன்னாடி இன்ஃபர்மேஷன் வருது. இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்த உடனே நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் என்ன அனௌன்ஸ்மெண்ட் சேலம்ல பண்ணுவார், என்ன அறிக்கை கொடுப்பாருன்னு தெரியாம பயந்து அன்னைக்கு நள்ளிரவே 12:45 மணிக்கு எல்லாருக்கும் 5000 ரூபாய் போடுறாரு. இப்ப இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிடைச்சதுக்கு ஒரே காரணம் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மேல இருக்கக்கூடிய பயம். அப்ப நீங்க யாருக்கு நன்றி சொல்லணும்? 5000 ரூபாய்க்கு யாருக்கு நன்றி சொல்லணும்? யாருக்கு நன்றி சொல்லணும்? கத்தி சொல்லுங்க, யாருக்கு நன்றி சொல்லணும்? கேட்கல, யாருக்கு நன்றி சொல்லணும்? வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு. இந்த 5000 ரூபாய் மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு வேலூர்ல மீட்டிங் நடக்குது. ஒரு 12:45 வரைக்கும் முழிச்சு நிறுங்க, திருப்பி ஏதாவது பணம் விழுதான்னு பாருங்க. இது எதுக்காக கேட்கிறேன்னா, அடுத்த கேள்வி, 12:45 வரைக்கும் எந்த அரசு ஊழியர் வெயிட் பண்ணியிருந்தாருன்னு தெரியல. அரசு ஊழியர் மேலையும் அழுத்தம். நாளைக்கு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்றாரு சேலத்துல, ஐயா வெயிட் பண்ணி பணத்தை போட்டு போங்க, இல்ல நான் எலெக்ஷன்ல தோத்துருவேன் அவரே ஒத்துக்கிறாரு ஸ்டாலின் சார் அவர்கள். இதுதான் நிலைமை. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு ஒரு 4 இஷ்யூ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன், முக்கியமான இஷ்யூ. இத கொள்கை விளக்கு கூட்டம் சொல்றதை விட இன்னைக்கு சுறாவேலு அவர்களை போட்டிருக்கலாம், என்ன போட்டிருக்கலாம், லா கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்கலாம், சட்ட கிளாஸ்னு போட்டிருக்கலாம். ஏன்னா சில சட்டங்கள் உங்களுக்கு சொன்னாதான் இப்ப நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநீதி நான் சொல்லக்கூடிய குரலை திருப்பி சொல்லுங்க, நான் சொல்லக்கூடிய குரலை திருப்பி சொல்லுங்க, அப்பதான் ஆரம்பிப்பேன் ஸ்பீச்சை. அநீதி, அராஜகம், தில்லுமுல்லு, இவையெல்லாம் திமுக, ஸ்டாலின் சார் முதற்று உலகு. திருவள்ளுவர் பிறந்திருந்தா 1334 குறளை இதான் எழுதியிருப்பார். இந்த அநீதி, அராஜகம், தில்லுமுல்லு இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த இஷ்யூ, முதல் இஷ்யூ. ஐயா எங்க போனாலும் நான் முதல் இஷ்யூவா இதுதான் நான் பேசுறது. வேங்கை வயல், என்னுடைய சகோதரிகள், இன்னைக்கு நம்ம குழாவை திறக்கும் பொழுது தண்ணி நல்லா வருது நினைச்சுதான் தண்ணி குடிக்கிறோம்.
ஆனால் வேங்க வயல்ல அந்த குழாவை தொடர்ந்து தண்ணி குடிச்சவங்க தண்ணியில மலம் இருந்தது, மனித மலம். அந்த மனித மலம் எப்படி கலந்தது? ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரையுமே கேட்கிறேன். கட்சி தான் ஆட்சியாளரை அப்பாயின்ட் பண்றாங்க. அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னுடைய SC ST சகோதர சகோதரிகள் அந்த தண்ணியை குடிச்சு கிட்டத்தட்ட 32 வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் 1 man கமிஷன் அமைச்சு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கேஸ் முடியல. ஒரு சமயம் பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர் இருந்திருந்தா இந்த தீய சக்தி திமுகவை இந்த எலெக்ஷன்ல வீட்டுக்கு அனுப்புவார். ஏன் நேற்று தோணாங்களே பள்ளத்தில் அதை போட்டுல புதைச்சிருப்பார். அம்பேத்கர் அவர்கள் 29 மார்ச் 1927 மகர் சத்தியாகிரகம் பண்ணாரு. இந்த ஹிஸ்டரி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னா, அதே மாதிரி ஒரு சத்தியாகிரகத்தை தான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கார். அன்னைக்கு ஒரு குளத்துல இருந்து தண்ணி எடுக்க கூடாதுன்னு அப்ப இருந்த ஆதிக்க சக்தி இப்ப இருக்க தீய சக்தி மாதிரி, அப்ப இருந்த ஆதிக்க சக்தி இப்ப இருக்க தீய சக்தி மாதிரி அந்த தண்ணி எடுக்க கூடாதுன்னு சொன்னதுக்காக பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி மக்களுக்கான உரிமையை வாங்கி கொடுத்தாரு நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு. இன்னைக்கு நல்ல தண்ணி, அந்த நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கான பர்மிஷன்ல மலத்தை கலந்து விட்டுட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஆட்சி காலத்துல. அப்போ இந்த கவர்மெண்ட் தீய சக்தி திமுக இருக்கணுமா? 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 இருக்கக்கூடாது. அதனால தான் நம்மளுடைய வெற்றி தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு மகர் சத்தியாகிரகம் மாதிரி இந்த தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கிறதுக்கான கட்சியை தொடங்கி உங்ககிட்ட கொள்கை வழியா உங்ககிட்ட ரீச் பண்ணிட்டு இருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர். ரெண்டாவது இஷ்யூ பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பீங்க, பக்கத்து வீட்டில் பேசியிருப்பாங்க. இந்த MLA பார்த்தீங்கன்னா திருச்சியை மையம் கொண்டவர். இவர் முதல் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர். இவர் பாக்கெட்டில் வாங்குற பணத்தை அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பார், இல்லை மொத்தமாகவும் கொடுப்பார். இவருடைய பேரு, இவர் ஒரு அமைச்சராகவும் இருக்கார். எந்த மினிஸ்ட்ரிக்குன்னா முனிசிபாலிட்டி அண்ட் வாட்டர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அமைச்சராகவும் இருக்கார். இவருடைய பேரு யாரு? 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 ஜவஹர்லால் நேரு இல்ல, KN நேரு. இந்த KN நேரு என்ன பண்ணிருக்காரு? 1300 கோடிக்கு மேல ஊழல் பண்ணதா அமலாக்கத்துறை ஒரு சட்டத்துக்கு கீழே லெட்டர் எழுதுறாங்க. அந்த சட்டம் பேரு PMLA. சொல்லுங்க எல்லாரும். PMLA, Prevention of Money Laundering Act 2002. PMLA சட்டத்துக்கு கீழே லெட்டர் எழுதுறாங்க. இந்த லெட்டர் எழுதுறாங்களே, தமிழ்நாடு அரசாங்கம் என்கொயரி தொடங்கணுமா வேணாமா? அண்ணன் தம்பிக்குள்ள 2 பேருக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா FIR போட வேண்டியது. ஆனா KN நேரு ஊழல் பண்ணா FIR போட மாட்டீங்க. என்னங்க இது? அப்ப மந்திரி ஆயிட்டா போட மாட்டீங்க, அப்ப உங்க மந்திரியா இருந்தா போட மாட்டீங்க. ED வந்து லெட்டர் எழுதுறாங்க. ஒரு லெட்டர் எழுதுனா பரவாயில்ல, நம்ம லவ் லெட்டர் எழுதுற மாதிரி 3 வாட்டி எழுதியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை. இது மேல டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஆக்ஷன் எடுக்காதனால நீதிமன்றம் 2 நாள் முன்னாடி டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. வியாழக்கிழமை ஜட்மெண்ட் வந்திருக்கு, ஆர்டர் வந்திருக்கு. இன்னும் FIR போடல. தீய சக்தி திமுக ஊழல் பண்ணியிருக்கக்கூடிய KN நேரு மேல என்கொயரி நடத்துறதுக்கு இன்னும் FIR போடல. அப்போ ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அமலாக்கத்துறை லெட்டர் எழுதுறாங்க, நீதிமன்றமும் சொல்றாங்க, FIR போட மாட்டேங்கிறாங்கன்னா அப்ப ஊழல் நடந்திருக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. இந்த ஊழல் எப்படி பண்ணியிருக்காருன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க, துப்புரவு தொழிலாளர்கள் இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்டோட. அதே மாதிரி சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் 400 அப்பாயின்மெண்ட்டுக்கு தலா வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 30 to 35 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு ஒரு வேலைக்கு. அது கோடி கணக்கா இவ்வளோ பணத்தை அடிச்சு 258 பேஜ்ல சொல்லியிருக்காங்க. இது DMKக்கு தான் இந்த பணம் போயிருக்கு. ஸ்டாலின் அவர்களுடைய பெயரும் ஜூனியர் ஸ்டாலின் அவர்களுடைய பெயரும் குறிப்பிட்டிருக்காங்க. ஜூனியர் ஸ்டாலின் யாரு? ஜூனியர் ஸ்டாலின் யாரு? ஜூனியர் ஸ்டாலின் யாரு? அவ பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. இங்க எதுக்காக இதை குறிப்பிடுறேன்னா, உங்க 5000 ரூபாய் பத்தி பேசும் பொழுது
அது உங்களுக்கு கொடுத்த சன்மானம் கிடையாது, அது உங்களுடைய தொகை. ஏன் தெரியுமா? தமிழ்நாடு அரசாங்கம் உங்க பேரை சொல்லி 10 லட்சம் கோடி, 10 லட்சம் இல்லைங்க, 10 லட்சம் இல்லைங்க, 10 லட்சம் கோடி வாங்கி அதுல இருந்து ஊழல் எவ்வளோனா, பழனிவேல் தியாகராஜன் மந்திரி, இந்த அரசாங்கத்தில் இருக்க மந்திரியே சொல்லியிருக்காரு ஒரு ஆடியோல, ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி. அப்ப 5 வருஷத்துக்கு எவ்வளவு? 1,80,000 கோடி. இது குறைஞ்சபட்சம். கே நேரு அவர்களே 50,000 கோடி இது வரைக்கும் அடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அப்போ முதல் குடும்பம் குறைஞ்சபட்சம் 3 லட்சம் கோடி அடிச்சிருக்காங்க. இந்த 3 லட்சம் கோடி அடிச்சதை தாண்டி உங்ககிட்ட வரியா வாங்க வேண்டியது. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, 2021க்கு அப்புறம் உங்களுடைய கரண்ட் பில் ஏறி இருக்கா கம்மியா இருக்கா? ஏறி இருக்கா கம்மியா இருக்கா? உங்களுடைய சொத்து வரி ஏறி இருக்கா கம்மியா இருக்கா? ஏறி இருக்கு. உங்களோட தண்ணி குடிக்கிறீங்க அது மேல வரி, சோப்பு வாங்குறீங்க ஜிஎஸ்டி. இந்த வரியெல்லாம் ஸ்டாலின் சார் அவர்கள் வாங்கி ஊழல் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு உங்க பேரை சொல்லி கடன் வாங்கி ஒரு ரேஷன் கார்டுக்கும் கடன் 2,35,000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கும். நீங்கெல்லாம் கடனாளிகள். ஆனா உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க அப்பாவிகள். இந்த சூழ்நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களை வச்சு சம்பாதிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட ஓட்டு வாங்குறாங்க. அந்த ஓட்டை இந்த வாட்டி தயவு செஞ்சு தீய சக்தி திமுகவுக்கு போடக்கூடாதுன்றதான் என்னுடைய பாயிண்ட். மூணாவது இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, கிட்னி திருட்டு. கிட்னி பத்திரம் சுறாவேலன்னா, நீங்க எதை பாதுகாக்கிறீங்களோ இல்லையோ ஒருத்தருடைய கிட்னியை பாதுகாக்கிறீங்க. அடுத்த சேவை அதுதான், கிட்னி பாதுகாப்பு. கிட்னி ரோட்ல திருடி பார்த்திருக்கீங்க, பிட் பாக்கெட் அடிச்சு பார்த்திருக்கீங்க. இந்த கிட்னி திருட்டை யார் பண்ணது? இங்க என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, பெயர் சொல்லாதீங்க, டைரக்டா பேரையே சொல்றேன். பெரம்பலூரை சார்ந்த எம்எல்ஏ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், பிரஸும் கேப்சர் பண்ணிக்கோங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இவரு ஹாஸ்பிட்டல் நடத்தி சேவை பண்றதை விட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல கிட்னி திருட்டு நடந்திருக்கிறதா ஒரு அலிகேஷன் வருது. ஏங்க, பின் பாக்கெட் அடிச்சாலே எஃப்ஐஆர் போடணும், கிட்னி திருடி இருக்காங்க, அப்ப எஃப்ஐஆர் போடணுமா வேணாமா? போடல. யார் போடணும் எஃப்ஐஆர்? ஸ்டாலின் சார் தான் போடணும். ஸ்டாலின் சார் எப்படி அவரோட பினாமி மேல எஃப்ஐஆர் போடுவாரு? எப்படிங்க எஃப்ஐஆர் போடுவார் அவர் பினாமி மேல, அதாவது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மேல? அவர் என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்து இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கிட்னி திருட்டை. அதனால தயவு செஞ்சு, எங்கெல்லாம் கிட்னி திருட்டு போச்சுன்னு தெரியல, தயவு செஞ்சு ஆர்கேட் நகர்ல பத்திரமா இருங்க. அடுத்தது கஞ்சா. போதையில்லா தமிழகத்தை பத்தி ஸ்டாலின் சார் அவர்கள் பேச வந்தாலே நகைச்சுவையா இருக்கும். ஏன் நகைச்சுவைன்னு சொல்றேன்? நீங்களாம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க. 23 டிசம்பர் 2025 அன்னைக்கு எனக்கு 3 அடி கஞ்சா செடி வளர்ந்துகிட்டு இருக்கு. 3 அடி கஞ்சா செடி. 31 டிசம்பர் 2025 அன்னைக்கு சொல்றாரு மா சுப்பிரமணியம் அவர்கள், தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லையோ. ஒன்னும் அவருக்கு கண்ணு தெரியல, இல்லை இந்த நியூஸை பார்க்கல. இதை விடுங்க, இது கஞ்சா. இதை தாண்டி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் யார் வித்தான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கட்சியில டிஎம்கேல அயலகட அணியில இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர், இப்ப அந்த கட்சியோட நீக்கிட்டாங்க அவர் கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியாவோட தலைவராக இருந்திருக்காரு. எப்படிங்க நீங்க போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவீங்க? நீங்க அங்கங்க தேடுறீங்க, உங்க கட்சிக்குள்ள தான் வருது. அவர் அரெஸ்ட் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இப்போ அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் போதை தலைவிரிச்சு ஆடுதுன்னா அதுக்கு காரணம் இன்னைக்கு பல குடும்பங்கள் ரோடுக்கு வரதுக்கு காரணம் யாரு? இதை தாண்டி நம்மளுடைய தாவேகா தொண்டர்கள் பாரிஸ் கார்னர்ல போயிட்டு
நம்ம கட்சி வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. சுரவேல் அண்ணன் மாதிரி அவர் 24/7 கட்சி வேலையில் இருக்காரு. அது மாதிரி ஒரு கட்சி வேலை பண்ண போறாங்க. அங்க நம்ம தொண்டர்களை, செயல் வீரர்களை, டிஎம்கே சார்ந்து சேகர் பாபு அவர்களை சார்ந்து இருக்கிறவங்க தாக்கியிருக்காங்க. இதுல என்ன தெரியுமா முக்கியமான விஷயம்? அதுல ஒரு பெண்மணி 4 மாச கர்ப்பிணி, 4 மாச கர்ப்பிணி. நீங்க அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்துறதுக்காக பதிலடிய அந்த பெண்மணிக்கான நீதியை எப்படி கொடுக்கணும்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை சிஎம் ஆக்குறது தான் ஒரே ஒரு வழி. என்னுடைய சகோதரிக்காக நீங்க செய்ய வேண்டியது, அந்த சகோதரிய திமுக காரங்க அடிச்சதுனால, திமுக சார்ந்தவங்க அடிச்சதுனால அதுக்கான பதிலடிய நீங்க கொடுக்கிறது உங்களோட ஓட்டு வழியா. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எடுத்து பாருங்க, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பிரச்சனையை பாருங்க, என்ன மாதிரியான கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் கேட்கிறேன்னா, பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு வேணும்னா நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சிஎம் தான் ஒரே சொல்யூஷன். இது ஒரு பக்கம் இருக்க, நம்மளுடைய மாணவர்கள் கஷ்டப்பட்டு படிச்சு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிட்டு போனா, எக்ஸாம் அறிவிச்சிட்டு அந்த சென்டருக்கு போ இந்த சென்டருக்கு போன உடனே அவங்க நம்ம வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. ஆனா இந்த வாட்டி கவர்மெண்ட் அவங்க கண்ணில் மண்ணு தூவ முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போய் ரோட்ல உட்காந்துட்டாங்க. ரோட்ல உட்கார்ந்த உடனே டிஎன்பிசி எக்ஸாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த அரசாங்கம், இந்த ஸ்டாலின் சார் அரசாங்கம் டிஎன்பிசி எக்ஸாமையும் கேன்சல் பண்ணி பல மாணவர்களுடைய வாழ்க்கையை அணைச்சிட்டாங்க. இதுவும் ஸ்கேம் தான். ஏன் தெரியுமா? வேலை வாங்கி தரேன்னு சொல்லி KN அவர்கள் ஸ்கேமு. இப்போ இதை நிறுத்திட்டா பல கோச்சிங் சென்டர், டிஎம்கே நடக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ல ஃபீஸ் வாங்குறதுக்கு அடுத்த வழி. இது நீங்க புரிஞ்சுக்கணும், எல்லாமே ஒரு ஸ்கீம் தான். அடுத்தது இல்லீகல் குவாரி. கரூரை சார்ந்து என்னுடைய ஊடக நண்பர்கள் நியூஸ் 24/7 ஊடக நண்பர்கள் செபாஸ்டின் சகோதரர் அவர்களும் கதிரவன் அவர்களும் ஊடக வேலையை செய்யறதுக்காக இல்லீகல் குவாரியை போயிட்டு செய்தி சேகரிச்சுட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒருத்தர் தாக்குறாரு. யாரான்னு பார்த்தா ஸ்டாலின் சாரோட பினாமி, அவர் தான் பழனியாண்டி எம்எல்ஏ. அவர் கேமராவை தாக்குறாரு. அந்த வீடியோ வந்தும் இன்னும் எஃப்ஐஆர் போடல. வீடியோ வந்தும் இன்னும் எஃப்ஐஆர் போடல. ஏன் தெரியுமா? ஸ்டாலின் சார் அவர்கள் 5 கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார்ல போறார். ஆட்டோல போறவங்களுடைய கஷ்டமோ, ரோட்ல போறவங்களுடைய கஷ்டமோ, ஊடக நண்பர்களுடைய கஷ்டமோ அவருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா வெயில்ல நின்று வேலை பண்றாங்க. ஒரு செய்தி சேகரிக்க போன ஊடக நண்பர்களை ஒரு எம்எல்ஏ தாக்கி இருக்காரு. அவர் கட்சியை சார்ந்தவர். அவர் நீக்கவும் இல்லை, அவர் மேல எஃப்ஐஆரும் போடல, அரெஸ்டும் பண்ணல. அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், தீய சக்தி திமுகவுடைய ஒரு ஹீரோ. இவர் யார் தெரியுமா? பொன்முடி அவர்கள். இவர் ரொம்ப ஸ்பெஷல். இது ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ஸ்வீட் மாதிரி. இவர் ஏன்னா 22 செப்டம்பர் 2022 23 செப்டம்பர் 2022 அம்பத்தூர்ல பேசுறாரு. பேசும்பொழுது தீய சக்தி திமுக பெண்களுக்கு பஸ் கொடுக்குறாங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா அதுவே ஓட்ட பஸ், ஃப்ரீயா கொடுக்குற பஸ் ஓட்ட பஸ். ஆக்சுவலா என்னுடைய சகோதரிகளுக்கு உலகம் தரம் வாய்ந்த பஸ் கொடுத்துருக்கணும். ஃப்ரீன்றதுனால ஓட்ட பஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. போன வாட்டி கொளத்தூர் கான்ஸ்டிட்யூன்சியில் இருக்கிற MTC தனிகா அவர்கள் அவர் சொன்னாரு, அவர் வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி அவர் 27 வருஷத்துக்கு மேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க அந்த பஸ். அந்த காயலாம்பேடு கடைக்கு போட வேண்டிய பஸ்ஸை ஃப்ரீ பஸ்ஸா கொடுத்து முன்னாடி பின்னாடியும் பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சு அந்த பஸ்ஸை கொடுத்துட்டு பொன்முடி அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாரு? ஓசி பஸ், ஓசி பஸ். நீங்கள்லாம் திருப்பி கேட்கணும். என்ன தெரியுமா கேட்கணும்? ஐயா பொன்முடி அவர்களே, ஸ்டாலினோட பினாமி அவர்களே, நீங்க தான் ஓசி, நீங்க தான் ஓசி. காரணம் என்ன? நீங்க எந்த வேலையும் செய்யாம சம்பளம் வாங்கினிருக்கீங்க. சம்பளம் வாங்குறதை தாண்டி ஊழல் வழக்குல கன்விக்ட் ஆயிருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட்ல போய் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் வாங்கிருக்கீங்க. ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள் நீங்க.
அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது எந்த அளவுக்கு எந்த மனநிலையில தீய சக்தி திமுக வேலை பண்றாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஜெகத் ரக்ஷகன் அவர்கள், கல்வி தந்தை ஜெகத் ரக்ஷகன், ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பொண அறையில பணம் நம்மளோ இங்க கடன் வாங்கி வரி கட்டி அதுல ஊழல் பண்றாங்க. இவரு எந்த அளவுக்கு பணம் இருந்தா, எந்த அளவுக்கு பணத்துல மிதந்தா இந்த பணத்தை பொண அறையில வைப்பாரு அவருடைய காலேஜ் மார்ச்சரியில். இதை கண்டறிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ் போன்ற அமைப்புகள். இப்போ 900 கோடிக்கு அவருக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி இன்னைக்கு அஜித் குமார் அவர்களுடைய கஸ்டோடியல் டெத்து, ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்க. நம்மளுடைய பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசு சட்டத்தில் ஆர்டிகல் 21 படி லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிக்கு இடம் உண்டு. ஒரு அக்யூஸ்டே அரெஸ்ட் பண்ணாலும் அவரை அடிக்கக்கூடாது, அதுதான் சட்டம். ஆனா அஜித் குமார் அவர்களுடைய கஸ்டோடியல் டெத்து, அவர் இறந்தே போயிட்டாரு போலீஸ் கஸ்டடியில். அதோடைய கேஸ் இன்னும் பெண்டிங்கா இருக்கு. இதுதான் தீய சக்தி திமுகவுடைய ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இந்த இஷ்யூவை RK நகர்ல தான் நான் முதல்ல பேசுறேன். இதை உங்ககிட்ட விரிவா சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நம்மளுடைய அறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கும் பொழுது பவர் ஷேரிங், அதாவது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தையும் பங்குறதுக்கான பல ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்திருக்கார். நீங்க பாத்தீங்கன்னா திமுக என்னைக்குமே தனித்து போட்டியிட்டு ஜெயிக்கிறதே கிடையாது. பல கூட்டணி கட்சிகளை கூட வச்சுக்க வேண்டியது. அத அவங்க ஜெயிக்கிறதுக்காக, யார் ஜெயிக்கிறதுக்காக, திமுக கட்சியில் இருக்க பலர் ஜெயிச்சு கடைசியில் ஒரு குடும்பம் மட்டுமே ஆட்சியை பிடிக்க வேண்டியது. ஆனா பல கட்சியில் இருக்கக்கூடிய என்னுடைய SC/ST சகோதர சகோதரிகள் அந்த கட்சி வழியா ஜெயிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு கொடுக்கிறது கிடையாது, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கிறது கிடையாது. ஆட்சியிலையும் பங்கு கொடுக்கிறது கிடையாது, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஆட்சியாளர்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன், ப்ரொமோஷனுக்கு ரிசர்வேஷனே கிடையாது. என்னுடைய SC/ST சகோதர சகோதரிகளுக்கு ப்ரொமோஷனும் சரியா கொடுக்கிறது கிடையாது இந்த ஆட்சி காலத்தில். அதனால ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. ஆனா திமுக, தீய சக்தி திமுக மத்தியில கூட்டாட்சியில் இருக்கும் பொழுது அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே மந்திரியாக்க வேண்டியது. மத்தியில கூட்டாட்சியில் இருந்தா பவர் இவங்களுக்கு வேணும். இங்க என்னுடைய SC/ST சகோதர சகோதரிகள் வேற ஒரு கட்சியில இருந்து வந்து இவங்களோட கூட்டாட்சி இருக்கும் பொழுது இவங்க மட்டுமே பதவியில வேணும். அப்போ சமூக நீதி எங்க? சமூக நீதி இருக்கா? அதிகாரத்தில் சமூக நீதி இருக்கா? ஆட்சியில சமூக நீதி இருக்கா? அப்போ தீய சக்தி திமுக சமூக நீதிய நிலைநிறுத்தல. இன்ஃபேக்ட் 69% சமூக நீதி கொண்டு வந்தது திமுக கிடையாது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? சமூக நீதிக்கு எதிராக வேலை பண்ணக்கூடிய வேலையை தான் தீய சக்தி திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கட்சியில 3 லட்சம் பதவிகள் இருக்கு. சுராவேலு அவர்கள் மாதிரி, ராமகிருஷ்ணன் அவர்கள் மாதிரி, இங்க இருக்கக்கூடிய அசார் அவர்கள் இந்த ப்ரோக்ராமை மிக அருமையாக நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் 3 லட்சம் பேர், 3 லட்சம் தலைவர்களை உருவாக்கி இருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். 3 லட்சம் பேர். கட்சியில சமூக நீதி இருக்கு, கட்சியில சமூக நீதி இருக்கு. ஏன் தெரியுமா கட்சியில சமூக நீதி இருக்கு? வகுப்பு வாரி விகிதாச்சாரத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எல்லா மாவட்ட செயலாளர்களும், தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது, பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் சொன்னது, வகுப்பு வாரி விகிதாச்சாரத்தை பேஸ் பண்ணி தான் கட்சியிலேயே பொறுப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா திமுகல கட்சியிலையும் சமூக நீதி இல்ல, ஆட்சியிலையும் சமூக நீதி இல்ல, அதிகாரத்திலும் சமூக நீதி இல்ல. அதனால சமூக நீதியின் விரோதி தீய சக்தி திமுக. நான் ஏன் இந்த கிளாஸ்ன்னு சொன்னேன் தெரியுமா? ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க டெப்தா புரிஞ்சாதான் தீய சக்தி திமுகன்னு நீங்க உணர்வீங்க. நான் இங்க பேச வந்தது உண்மையை மட்டுமே. என்னுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான். நான் அவரை சந்திச்ச பொழுது, உங்க பெயர் சத்யகுமார், நீங்க உண்மையை மட்டுமே சொல்லுங்க.
தெரு தெருவா, வீடு வீடா போய் உண்மையை சொல்லுங்க. அந்த உண்மையை சொன்னாலே போதும், மக்கள் புரிஞ்சுப்பாங்க தீய சக்தி திமுக. இந்த மாதிரி பல பிரச்சனைகளோட இருக்கும் பொழுது தீய சக்தி திமுக கேட்குறாங்க, விஜய் வீட்டை விட்டு வெளிலவா, விஜய் வீட்டை விட்டு வெளிலவா. ஐயா, எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளில வராத காரணமே தீய சக்தி திமுக தான். எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, நான் சொல்றேன் எப்படின்னு. இதுல சந்தேகம் இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டிருக்கேன், அதையும் திருப்பி திருப்பி பாருங்க, ரிவைஸ் பண்ணுங்க. நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மெரினால 5 பேர் இறந்துடுறாங்க. எப்போ அந்த வான வேடிக்கைலாம் நடந்து ஒரு 5 பேர் கேஷுவாலிட்டி ஆயிடுது. அந்த கேஷுவாலிட்டியை பார்த்துட்டு பொதுக்கூட்டங்களுக்கு எஸ்ஓபி வேணும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அதுதான் நம்மளோட வீடியோவில் சொல்லிப்பாரு, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு. இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வேணும்னு வெற்றி தலைவர் அவர்கள் பாதுகாப்பு கருதி போன வருஷம் ஜூன் 2021 மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாரு. இவர்கிட்ட ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம். ஆனா திமுக அரசாங்கம், தீய சக்தி திமுக செப்டம்பர் 18 வரைக்கும் கோர்ட்ல டேட்டா வாங்கி எஸ்ஓபியே கொடுக்கல. அப்புறம் செப்டம்பர் 18ஆம் தேதி அந்த கேஸ் நடக்கும்போது நான் அங்க இருந்தேன் வழக்கறிஞரா. அங்க நான் பார்க்கும் பொழுது நீதிபதி சொன்னாரு, டிஜிபி அவர்களை எஸ்ஓபி கொண்டு, அஃப்கோர்ஸ் டிஜிபி நியமன டிஜிபி உங்களுக்கே தெரியும், டிஜிபி அவர்கள் எஸ்ஓபி கொண்டு வாங்கன்னு ஒரு ஆர்டர் போடுறாரு செப்டம்பர் 18. அதுக்கப்புறம் என்ன சூழ்ச்சிகள் நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கரூர்ல. அதுக்கப்புறம் அந்த எஸ்ஓபிய தீய சக்தி திமுக ஜனவரி 5ஆம் தேதி தான் கொண்டு வராங்க. அப்போ நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நீங்கெல்லாம் சந்திக்க முடியலனா, நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை நீங்கெல்லாம் சந்திக்க முடியலனா அதுக்கு காரணம் தைரியமா சொல்லுங்க, உணர்வோட சொல்லுங்க, நிஜத்தை சொல்லுங்க. அவரை சந்திக்க முடியாத அளவுக்கு இந்த கவர்மெண்ட் அழுத்தங்கள் கொடுத்தாங்கன்னா, நீங்க அவரை சந்திக்கணும்னா அவரை 2026 சிஎம் ஆக்குங்க. அவர் உங்களெல்லாம் சந்திப்பாரு. ஏன்னா கவர்மெண்ட் நம்பல்து, கண்டிஷன் நம்பல்து, எஸ்ஓபி நம்பல்து, போலீஸ் ஆபீசர் எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க சந்திக்கணுமா வேணாமா? சந்திக்கணும்னா வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை இந்த 2026 சிஎம் ஆக்குங்க. வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு தீய சக்தி திமுக வீட்டை விட்டு வெளில வர முடியாத சூழ்நிலையை உருவாக்கினாலும், வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வீட்லையும் விஜயா இருக்காரு, என்னவா இருக்காரு? விஜயா இருக்காரு. நான் விஜய் சத்யகுமார், சுராவேலு விஜய் சுராவேலு, ராமகிருஷ்ணன் விஜய் ராமகிருஷ்ணன், இங்க இருக்கக்கூடிய சகோதரி கவிதா அவர்கள் விஜய் கவிதா. அதனால ஒரு வீட்லயும் விஜய் அவர்கள் இருக்கார். தெரிஞ்சுக்கணுமா? தீய சக்தி தெரிஞ்சுக்கணுமா? தீய சக்தி திமுக தெரிஞ்சுக்கணுமா? உங்க உளவாளிகள் இங்க இருக்காங்கல்ல இந்த மீட்டிங்ல, உங்க இந்த மீட்டிங்ல அவன் வேற கை தூக்குற, நீங்க இல்ல வேற யாரோ. அந்த உளவாளிகள் என்ன பண்ணோம்னா, நாளைக்கு ஆர்கே நகர் ஒரு வீடா போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பசங்க கிட்ட போய் கேளுங்க, உங்க ஓட்டு யாருக்குன்னு. அவங்களுக்கு ஓட்டு இல்லை, அது வேற. அவங்க சொல்லுவாங்க விஜய் அண்ணாக்கு தான், விஜய் மாமாக்கு தான், விஜய் சித்தப்பாக்கு தான். அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர். ஐயா, நான் ஏன் தெரியுமா அவங்க இங்க இருக்க உளவாளிகளை போய் அங்க போய் செக் பண்ண சொன்னேன்? 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டுன்னு சொன்னா, அப்ப நீங்க காலத்துக்கு ஆட்சிக்கு வர முடியாது. சரி, 8ஆம் கிளாஸ் வேணாம், 5ஆம் கிளாஸ் பையன், ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் போட்டோ காட்டுங்க, குட்டி குழந்தைக்கு பாட்டு போட்டு காட்டுங்க, உங்க ஜூனியர் ஸ்டாலின் நடிச்ச பாட்டை போடுங்க, எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய கில்லி பாட்டு போடுங்க பாப்போம். ஐயா, இதுதான் லாஸ்ட் ஆட்சி தீய சக்தி திமுகவுக்கு. வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சாருன்னா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்.
History repeats. 1968 அறிஞர் அண்ணா அரியணையில உட்கார்ந்த பொழுது அறிஞர் அண்ணா உட்கார்ல, சுறாவேலு மாதிரி இருக்கக்கூடிய, ராமகிருஷ்ணன் மாதிரி இருக்கக்கூடிய, விஜய் சுறாவேலு மாதிரி, விஜய் ராமகிருஷ்ணன் மாதிரி, விஜய் சத்யகுமார் மாதிரி ஒரு சாதாரண மனிதர் சிஎம் ஆனாரு. 1977 அதே 10 வருஷம் கழிச்சு நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆகும் பொழுது அநீதிக்கு எதிரா அப்ப இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எதிர்த்து அவரை ஏமாத்தினதுனால, அவருக்கு அகைன்ஸ்டா சூழ்ச்சி பண்ணதுனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆனார். அதுக்கப்புறம் சிஎம்ஏ ஆக முடியல அவர் இருக்கிற வரைக்கும். இன்னைக்கு ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். 2026 ஒரு வருஷம் முன்னாடி 7 வரல, 68, 77, 2026 நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி சிஎம் ஆகி அதுக்கப்புறம் திமுக வீட்டிலேயே இருந்து ரிட்டையர்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இதுதான் லாஸ்ட் எலெக்ஷன். தீய சக்தி திமுக இனிமே வின் பண்றதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. கிட்டத்தட்ட 5 to 6 அமைச்சர்கள் சிறைச்சாலைக்கு போறது உறுதி. ஏன் தெரியுமா? அந்த காலத்துல ஊழல் பண்ணா எவிடன்ஸ் இருக்காது, இந்த காலத்துல ஊழல் பண்ணா ஜிபே இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. என்ன பண்றது? இத கூட தெரியாம பழைய மெத்தட்லயே பண்ண வேண்டியது. அதனால நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் 2026 சிஎம் ஆக போறார். இந்த விசில் ரொம்ப முக்கியம். இந்த விசில் நல்லா பாருங்க, இந்த விசில் நல்லா பாருங்க. இது ஒரு சில்வர் கலர் விசில். நம்மளுடைய வெற்றி தலைவர் 4 பாயிண்ட் ஷெரட்டன்ல அட்ரஸ் பண்ணும்போது நான், சுறாவேலு அண்ணன், ஈசிஆர் சரவணன் அண்ணன், கண்டிப்பா ராமகிருஷ்ணன் அவர்கள், எம்டிசி தனி அவர்கள், என் மாவட்ட செயலெல்லாம் பார்க்குறாங்க உஷாரா. அவர் என்ன விசில் வச்சிருக்காரோ அடுத்த நாளே போயிட்டு ஆர்கே நகர்ல வாங்கி கொடுக்கறதுக்கு. இதே சில்வர் கலர் விசில பார்த்துருப்பீங்க. விசில் தான் நம்மளுடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்களுடைய சின்னம். இந்த சின்னம் அந்த படத்தை சொல்லுவார்ல, பிகில் படத்துல, கப்பு முக்கியம் பிகிலு. அந்த கப்பை மறந்துடாதீங்க. இங்க நிறைய கப்பு பாக்குறீங்க, அந்த கப்பு கிடையாது. நீங்க கொடுத்தீங்களே குழந்தைங்க, அந்த கப்பு இல்ல, அதை விட பெரிய கப்பு ஒன்று இருக்கு. சிஎம் கப்பு, சிஎம்ங்கிற ஒரு கப்பு. அந்த கப்பை நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தூக்கணும்னு சொன்னாக்க மே அப்புறம் எலெக்ஷன் நடக்கும். மே எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் அந்த கப்பை தூக்கணும்னு சொன்னாக்க நீங்க இந்த விசிலுக்கு ஓட்டு போடணும். விசிலுக்கு மட்டுமே ஓட்டு போடணும். உழைப்பாளிகளின் சின்னம், பெண்களின் சின்னம், தளபதியின் சின்னம், விஜய் அவர்கள் சின்னம், சுறாவேலு அவர்கள் சின்னம், ராமகிருஷ்ணன் அவர்கள் சின்னம், அசார் அவர்கள் சின்னம், குழந்தைகளின் சின்னம், ஆசிரியர் சின்னம், காய்கறி வியாபாரியின் சின்னம், வியாபாரிகளின் சின்னம், முதியவர்களின் சின்னம், எல்லாருடைய சின்னமும் ஸ்டாலின் சார் அவருடைய சின்னம், ஜூனியர் ஸ்டாலின் அவருடைய சின்னம், ஜூனியர் ஸ்டாலின் அவருடைய சின்னம். சூரியன் மறைய சூரியன் வரத்துக்கு முன்னாடி நீங்க போயிட்டு எங்க உங்களுடைய ஓட்டு இருக்கோ அங்க நின்னுடுங்க. இந்தியாவுடைய ஹிஸ்டரியிலேயே நீங்க எழுதி வேணா வச்சுக்கோங்க, சுறாவேலுன்னா எழுதி வச்சுக்கோங்க. இந்தியன் ஹிஸ்டரியிலேயே காலையில் 5 மணிக்கு போய் ஒருத்தருக்கு ஓட்டு போடணும் நின்னாங்கல்ல, அது தமிழ்நாட்டில் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு தான் நடக்க போகுது. நீங்க என்ன பண்ண தெரியுமா? ஓட்டு போடுற அன்னைக்கு தான் உங்களுடைய தலையெழுத்தே தீர்மானம் ஆக போகுது. ஏன்னா உங்க கடனை குறைக்கணும், உங்களுக்கு சேர வேண்டியது சேரணும், ஊழலற்ற தமிழகத்தை உருவாக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு. பாக்சோ வழக்கு 1000 வழக்கு, 130 கோடி ஃபைன் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் சரி பண்ணோம்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அதுக்கு காலையில எழுந்து சீக்கிரமா போய் வாக்குச்சாவடியில் நின்று ஒரு கல்யாணத்துல எப்படி வரவேற்கிறீங்க அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா எல்லாரையும் வரவேற்கிறீங்க. எல்லார்கிட்டையும் சொல்றீங்க, எல்லார்கிட்ட விசில் எடுத்துட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, நீங்க எடுத்துட்டு போக முடியாது. ஆனா என்ன பண்ணலாம்? கையை வச்சு சிம்பிள் காட்டுறீங்க.
கையை வச்சு இவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஸ்டேடியத்தில் விசில் விட மாட்டேங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதில் விசில் விட மாட்டேங்கிறாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, வேற ஏதாவது சிம்பிள் கொடுத்துருந்தா அது ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பேண்ட் சிம்பிள் கொடுத்தா என்ன வருதுன்னு. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் விசில் விட மாட்டேங்கிறீங்க. எதுக்காக இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கடைசியாக உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விசில் அடிக்க போகிறோம். இந்த விசில் அடிக்க போகிறோம், வெயிட் பண்ணுங்க. நீங்கள் அடிக்க போகிற விசில், நீங்கள் ஆக்சுவலாக எல்லாரும் என்ன சொல்கிறீங்கன்னா, ஸ்டாலின் சார் அவர்கள் கோபாலபுரத்தில் தான் இருக்காருன்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக அவர் எப்பயோ வீடு மாறிட்டார். அண்ணாவுடைய கொள்கையும் விட்டுட்டாரு, கலைஞர் சார் வீடியும் மாறி போயிட்டாரு. 2 கொள்கையிலுமே அவர் இல்லை. அவர் இப்போ மாறி ஆழ்வார்பேட் ஸ்ரீராம் காலனியில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்மளுடைய வெற்றி தலைவர் 8 கோடி தமிழ் மக்களுடைய நெஞ்சில் குடியிருக்காரோ, இவர் எங்க தெரியுமா இருக்காரு? 234 பினாமி வீட்டில் தான் இருக்கார். அதாவது எம்எல்ஏ. நம்ம வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்காக நான் இப்போ 1 2 3 சொல்லுவேன், நீங்கள் விசில் அடிக்கணும். அடிக்கிற விசில் 234 எம்எல்ஏ, அதாவது பினாமி, ஸ்டாலின் சார் பினாமி வீட்டுக்கு கேட்கணும், ஸ்டாலின் சார் அவர்களுக்கும் கேட்கணும். அதை கேட்டுட்டு அவர் ஓடி வாக்குச்சாவடியில் விசிலுக்கு ஓட்டு போடணும். ரைட், 1 2 3. இந்த விசில் சத்தம் கச்சிதமா வரக்கூடிய எலெக்ஷன்ல நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை சிஎம் ஆக்கி அரியணையில் உட்காரக்கூடிய ஒரு விசிலா அமையும், கச்சிதமா நடக்கும். என்னுடைய சகோதரர் சுராவேலு அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்து. இந்த மாதிரி ப்ரோக்ராம் 12 ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு 2 வருஷத்துல. சாதாரண விஷயம் கிடையாது. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கண்டிப்பாக சுராவேலு அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவரும் ஒரு லீடரா, பெரிய லீடரா வருவாரு அப்படிங்கிற மனமார்ந்த வாழ்த்துக்களை அவருக்கு சொல்லிட்டு, இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள், சுராவேலு அவர்களுடைய டீம், அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மிக்க மிக நன்றி.